விரைவில் கூட உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி. கொழும்பில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நேரடியாகவும் மெய்நிகர் மூலமாகவும் தமிழ் முற்போக்கு அணி அரசியல் குழு கூட்டம் நடைபெற உள்ளதோடு இதன்போது செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வ தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். மேலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கு பெறுகின்ற எமது அரசாங்கம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி வெறும் வாய்ப்பேச்சில் காலத்தை கடத்தும் கட்சி அல்ல என்பதை நாம் எமது முதல் கட்ட 2015-2019 நல்லாட்சி காலத்திலே நிரூபித்துள்ளோம். அன்று நாம் ஆரம்பித்து வைத்த பல முற்போக்கு பணிகள் இன்று நின்று போயுள்ளன. அவற்றை மீள ஆரம்பிக்க நாம் மீள ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். யாழ்ப்பாணத்தில் வால்முனையில் வழிப்பறி. யாழ்ப்பாணத்தில் வால்முனையில் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோண்டாவில் வீதியில் இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கோண்டாவில் இந்த கல்லூரிக்கு முன்பாக காலை நோண்டியவாறு இளைஞன் ஒருவர் மோட்டார் சைக்கிளை வழிமறித்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய வேளை நொண்டிக் கொண்டிருந்த நபர் தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த வாளினை எடுத்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை வெட்ட முயன்றுள்ளார். அப்போது வீதியின் ஓரத்தில் மறைந்திருந்த மற்றொரு இளைஞனும் வாளுடன் வெளியே வந்து இளைஞனை வெட்ட முயன்ற வேளை இளைஞன் அவ்விடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளார். அதனை அடுத்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்ட தாக்குதலாளிகள் இருவரும் அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட வருவாய் நிர்வாக முகாமைத்துவ அமைச்சரவையின் அறிக்கை. வருவாய் நிர்வாக முகாமைத்துவ தகவல் முறைமையை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வருவாய் நிர்வாக முகாமைத்துவ தகவல் முறைமை பராமரிப்பு சேவைகளை பெறுதல் என்ற 24-696-604-79 இலக்க அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையிலான உபகுழுவில் அமைச்சர்களான டிரன் அலஸ் மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் வருமான நிர்வாக முகாமைத்துவ தகவல் அமைப்பின் திறம்பட பயன்பாடு தொடர்பான உடனடி தலையீட்டின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அறிக்கையில் 7 முக்கிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் ரயில் பாதைகளை சேதப்படுத்திய கும்பல். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் இன்று ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி தொடங்க உள்ளது. இதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வீரர் வீராங்கனைகள் பாரிஸ் வந்து சேர்ந்துள்ளனர். இன்றைய துவக்க விழா நிகழ்வு மற்றும் போட்டிகளை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் அதிவிரைவு ரயில்கள் செல்லும் பாதைகளில் மர்ம நபர்கள் இன்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். தண்டவாளத்தை சேதப்படுத்துதல், தீ வைத்தல் போன்ற சம்பவங்களினால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாட்டின் தேசிய ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவிற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் பொதியுடன் 5 கைது. புத்தளம் கட்பிட்டி பள்ளிவாசல்துறை பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு வீடொன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 5 35-42 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் இவர்கள் பள்ளிவாசல்துறை மற்றும் குறிஞ்சிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் கூறினர். கட்பிட்டி போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் பள்ளிவாசல்துறை கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட வெள்ளங்கரை பிரதேசத்தில் கட்பிட்டி போலீசாருடன் இணைந்து போலீஸ் விசேட பிரிவு உத்தியோகத்தர்கள் விசேட சோதனை ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது வீடொன்றில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு சூட்சுமமான முறையில் 20 மூடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 860 கிலோ 250 கிராம் மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட மஞ்சளின் பெறுமதி சுமார் 17 லட்சம் ரூபாவாகும்.
அதிக பெறுமதியுடையது எனவும் போலீசார் கூறினர்.